விஜய் தலைமையில தாவேக்க மாநாடு பற்றி நிறைய செய்திகள் ஊடகங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. அவர் இந்த ரேம்ப் வாக் போறது, அவரை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் முண்டி அடித்துக் கொண்டு ஏறுறது, அவர் எந்த கட்சியோட கூட்டணி சேர போறாரு, அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தா என்ன விளைவுகள் ஏற்படும், இதை பற்றியெல்லாம் நிறைய ஊகங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதிமுகவோடு சேருவாரா, அல்லது அதிமுக அவர் திட்டி இருக்கிறதுனால அங்க போக மாட்டாரா, பாஜகவை கொள்கை எதிரிங்கிறார், திமுக அரசியல் எதிரிங்கிறாரு. இப்போ திமுகவோட அவருக்கு கொள்கை எதிர்ப்பு எதுவும் இல்லை போல் இருக்கு, அல்லது அவங்களோட தான் அவருக்கு அரசியல் எதிர்ப்பு இல்லை போல் இருக்கு. இதெல்லாம் ஒரு குழப்பமான ஆள். அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் ஒரு நடிகர். அவர் ரசிகர்கள் அந்த மேலே ஏறி குதிச்சு, அதுவும் அவர் மேலே யாரும் ஏற விடாம அந்த மேடையினுடைய இதுல எல்லாம் கிரீஸ் தடவி இருந்தாங்களாம். அதை தொடச்சிட்டு ஏறி இருக்கிறாங்க ரசிகர்கள். அவங்கள குண்டு கண்டா தூக்கி தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் பெரிய விவாதமா நடக்குது. ஆனா முக்கியமான செய்தி என்னன்னா, அவர் பாஜகவை எதிர்ப்பதாக சொல்கிறாரே தவிர ஓட்டு திருட்டு பற்றி அவர் எதுவும் சொல்லல. இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை பற்றி எதுவும் சொல்லல. நடப்பு சிக்கல்கள் பெருமளவில் இருக்கு. அல்லது பன்னாட்டு அளவில் பார்த்தீங்கன்னா காசா பற்றி பேசல. அமெரிக்கா இந்தியா மீது விதிக்கக்கூடிய புதிய வரிகளை பற்றி எல்லாம் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் அவரு ஒரு சொன்னா நான் சொன்னா கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேச்சு இருக்கு. இதெல்லாம் நம்ப முடியுமாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதே போல தான் ஆந்திராவில் பவன் கல்யாண் பேசிக்கிட்டுலாம் இருந்தார். ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தனக்கான வாக்கு விழுக்காட்டை அவர் தீர்மானித்துக் கொண்டதுக்கு பிறகு அவரை பாஜக சுலபமா கையாண்டு கொண்டது. இவர் ரொம்ப நீண்ட காலமா அரசியல் அப்படி முன்னுக்கு பின் முரணில்லாமல் நடந்து வந்தவரெல்லாம் இல்லை. அதனால அதெல்லாம் பிரச்சனை. நம்ம என்ன முக்கியமா கவலைப்பட வேண்டியிருக்குன்னா, திமுகவிற்கும் தவேகிற்கும் தான் போட்டி என்று விஜய் சொல்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் பற்றி கவலை உண்டு. ஏன் கவலை உண்டுன்னு சொன்னா, பாஜக மீண்டும் காலூன்றுவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்தும். அதை தடுத்து நிறுத்துவதற்கான என்ன வழின்னு நம்ம கவலையோடு யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் திமுகவுக்கு தாவேக்கிற்கு தான் போட்டின்னு விஜய் கூறியிருக்கிறார். ஒரு சில செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க விஜயை குறைத்து மதிப்பிடாதீங்க. அந்த இடத்தில் கூடிய கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். அண்மை காலத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம் எந்த கட்சிக்கும் எந்த இதுக்கும் கூடல. இது எல்லா வாக்குகளா மாறுமா, இவர்கள் அவங்க குடும்பத்தினர் சேர்ந்து வாக்குகளா மாறுவார்களா, எது வேணாலும் நடக்கலாம். அது நமக்கு தெரியாது. அது காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலான தேர்தல்கள்ல எதிர்மறை வாக்களிப்பு தான் அதிகம். நெகட்டிவ் ஓட்டிங் தான். 67 காங்கிரஸ் எதிர்ப்பு திமுக வெற்றி பெற வச்சிச்சு. 77 திமுக எதிர்ப்பு அதிமுக வெற்றி பெற வச்சிச்சு. 81 அதிமுக இல்ல திமுக எதிர்ப்பு மீண்டும் அதிமுக வெற்றி தேடிக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஓட்டிங். எந்த தேர்தலிலும் எந்த சட்டமன்ற தேர்தலிலும் எந்த ஒரு கட்சியும் 50 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குகளை பெற்று நாங்கள் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொள்ளவே முடியாது. அதனால இந்த வாக்குகள் பிரிகிற போது, கூட்டணிகள் சிதறுகிற போது, யார் எந்த பக்கம் போவாங்கன்னு தெரியாம இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கலாம். ஆனா என்ன கேள்வின்னா, மிகச்சிறந்த மாற்றாக ஒரு கட்சி இருக்கணும், வளரணும்னா அது ஆட்சியை பிடித்த பிறகு அது என்ன கொள்கைகளை கடைபிடிக்க போகுது. இப்ப திமுக கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை காப்பாற்ற முடியவில்லை. முக்கியமான கொள்கை தொடர்பான வாக்குறுதிகள், தனியார் மையத்துக்கு எதிரான வாக்குறுதிகள், அரசு ஊழியர்களுக்கு சார்பான வாக்குறுதிகள், சூழலியல் சார்பான வாக்குறுதிகள், இவையெல்லாம் மீறப்படும். வெறுமனே இங்க ஒரு நலத்திட்டம், அங்க ஒரு நலத்திட்டம், இங்க சோறு போட்டோம், இங்க உணவு கொடுத்தோம், அதெல்லாம் முக்கியமான திட்டங்களா இருக்கலாம். அல்லது உரிமை தொகை கொடுத்தோம், இதை வைத்துதான் அவர்கள் வாக்கு சேகரிக்க நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பெரிய நெருக்கடி வந்து கொண்டிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வரித்தொகையில் கிடைக்கிறது இல்லை. இவர்களும் அதை திரட்டுவதற்கு மாற்று நிதி கொள்கைகள் இல்லை. அதனால மேல மேல நெருக்கடிக்கு ஆளாகிக்கொண்டே போகுது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு தப்பித்தவறி ஒரு கற்பனையா நான் சொன்னேன், தேவையக்க வந்துருது, ஜெயிச்சிடுதுன்னு வச்சு
இப்ப திமுக அணியில இருக்கிற ஒரு சில கட்சிகள் அங்க மாறியோ மாறாமலோ அல்ல தப்பி தவறி பாஜக அந்த பக்கம் சேர்ந்தோ இல்ல காங்கிரஸ் அந்த நிறைய ஊகங்கள் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே யாருக்குமே அந்த தேர்தல் என்ன நடக்குமோன்னு தெரியும். ஒண்ணே ஒண்ணுதான் தெரியும். திமுக அதிமுக ஒண்ணு ஒண்ணு எதுக்க போறாங்க. பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணே ஒண்ணு எதுக்க போறாங்க. மற்றது எதுவுமே உறுதி கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்துல அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா தாவேக்க எந்த அளவுக்கு பாதுகாப்பானதா இருக்கும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி அது கொள்கைகளை அறிவிப்பது மட்டுமல்ல, ஒரு கவர்ச்சியான தலைமையை காட்டுவது மட்டுமல்ல, ஒரு நடிகர் தலைமையை காட்டுவது மட்டுமல்ல, அதற்கும் மேல் ஒரு நீடித்து இயங்கக்கூடிய அமைப்பு இருக்கணும். அது ஒரு கட்டமைப்பு இருக்கணும். ஒருத்தர் போனாலும் அந்த கட்சி நீடிக்கும், தொடர்ந்து இயங்கும் என்பதற்கான கட்டமைப்பு இருக்கும். அந்த கட்டமைப்பில் ஒரு சில கோட்பாட்டு கருத்தியல் இழைகள் இருக்கணும். இதை விட்டு மீறி போக முடியாது என்பதற்கு. அந்த மாதிரி மீறி போக முடியாதுங்கிற அளவுக்கான சில அடிப்படை கொள்கைகள் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியா எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அதிமுக இல்ல. சுத்தமா கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டுக்கான பாஜக மாதிரி அதை மாத்திட்டாங்க. அல்லது தேவையை பத்தி நினைக்கவே வேண்டாம். அவங்க என்ன ஒரு ஆட்டம் போட்டாலும் அதை ஆதரிக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க. அந்த கட்சியோட பொய்ச்சாளர் புஷி கிட்ட கேள்வி கேட்டா எல்லாமே தலைவருக்கு மட்டும்தான். அவர் எடுக்கிற முடிவு தான். அவ்வளவு தான் இருக்காங்க. அப்படி ஒரு கட்சி இப்ப அவர் எடுக்கிற திரைப்படத்துல கூட அவர் தான் முடிவு பண்ணணும். எங்க டான்ஸ் வைக்கணும், எங்க பாட்டு வைக்கணும். அந்த மாதிரி ஒரு சினிமா மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனவே அவங்க என்னத்த சொன்னாலும், என்ன திட்டத்தை அறிவிச்சாலும், பரந்தூர் திட்டத்தை பத்தி சொல்றாங்க, அதை சொல்றாங்க, இது சொல்றாங்க. ஆனா முடிவில் பார்த்தீங்கன்னா, ஒரு அமைப்பாக இயங்குவதற்கு லாயக்கான கருத்தியல் பிடிப்பு, தலைமை, அமைப்பு ஜனநாயகம், ஒரு தலைவருக்கு கீழ அடுத்த கட்ட தலைவர்கள், இது மாதிரி எதுவுமே இல்ல அதுகிட்ட. அப்படி இல்லைங்கும் போது பாஜகவிற்கு அதுதான் மிகச்சிறந்த முறையில் வழி திறந்துவிடும். அந்த குழப்பத்தில் பாஜக இங்கு நுழைவது சுலபமா இருக்கும். அதனால தாவேக என்பது நம்ப முடியாத, நம்பக்கூடாத ஒரு கட்சி என்பதுதான் இந்த மாநாட்டோட படிப்பினை. அவங்களுக்கு அரசியல் ஈடுபடுற உரிமை இருக்குது. அந்த உரிமையெல்லாம் நம்ம மறுக்கல. நடிகர் நடிக்கூடலாம். ஆனா இது எங்க நம்பிடக்கூடாது கொஞ்சம் கூட என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான படிப்பினை. அது ஜெயிக்குமா, ஜெயிக்கிற கட்சி எதுலாம் நம்ம பார்க்கல. ஜெயிக்கிற கட்சியோ தோக்குற கட்சியோ அது ஒரு உருப்படியான அரசியல் கட்சியே இல்லை என்பதைத்தான் இது மீண்டும் மெய்ப்பிக்குது. அவங்க நடந்து கொண்ட முறை, அந்த மக்களை திரட்டுகிற முறை எல்லாமே ஒரு, அதாவது நடிகர் தலைவரானால் தொண்டர்கள், தலைவர் நடிகரானால் தொண்டர்கள்லாம் ரசிகர்கள் தொண்டர்கள் ஆகிவிடுவார்கள்னு சொல்றதுதான். இது நேரடியாவே அவர்தான் தலைவர், அவர்தான் நடிகர். அந்த மக்கள், அந்த இளைஞர்கள் கூட்டம் தான், அதுதான் தொண்டர்கள், அவங்க தான் ரசிகர்கள். அவங்களுக்கு எந்த அரசியல் பயிற்சியும் எதுவும் கிடையாது.